A gets double of what B gets. So first நம்ம ஏக்கும் பிக்கும் நம்ம ரேஷியோ எழுதுனோம்னா என்ன சொல்றாங்க, A gets double of. அப்போ பிக்கு 1 கிடைச்சதுன்னா ஏக்கு எவ்வளவு கிடைக்கும், 2 கிடைக்குது. So this is the ratio. A gets double of B gets. அப்புறம் நம்ம பிக்கும் சிக்கும் நம்ம ரேஷியோஸ் எழுதுவோம். பிக்கும் சிக்கும் எழுதும் போது என்ன சொல்றாங்க, B gets double. அப்போ B gets, இப்போ சிக்கு 1 கிடைச்சதுன்னா பிக்கு என்னது டபுள் கிடைக்குது. So B gets double of what C gets. Find A is to B. A is to B is what? A is to B is 2 is to 1. And here it is B is to C is 2 is to 1. And verify whether the result in proportion or not. இப்போ நம்ம proportion கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், cross product பண்ணணும். So what is the cross product பார்த்தீங்கன்னா A is to B, that is proportion இருந்தா நம்ம என்ன சொல்றோம், B is to C ன்னு வச்சுக்கலாம். So A by B is equal to என்ன வரணும், B by C வரணும். ரைட், அதாவது A into C is equal to B into B. நம்ம இது B by C இல்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், C is to D ன்னு வச்சுக்கலாம். So this is an example. ஓகே, C by D, இங்க வந்து CD. So அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, this one A is to B, இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், இதை நம்ம ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். A is to B, that is இங்க என்ன கொடுத்திருக்காங்க, B is to C. So நம்ம what we have to write here, A and C are, Aவும் Cயும் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்புறம் B and B, இந்த இதுல B and B நம்ம என்ன சொல்லுவோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ நான் இது ரேஷியோ எழுதுறேன் பாருங்க, 2 is to 1 is in proportion with இங்க என்னது 2 is to 1. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, so we have to multiply the extremes. இது என்ன வரும், 1 into 2 is 2. அப்புறம் we have to multiply the means, that is equal to 2. அதாவது என்னது 2 by 1 is equal to 2 by 1. இப்போ என்ன பண்ணுவோம், 1 into 2 is 2, 1 into 2 is 2. So they are equal. அப்போ நம்ம என்ன சொல்றோம், they are in proportion. ஓகேவா? இது என்ன, இது எதுக்காக போட்டேன் அப்படின்னா, this is the rule. இந்த ரூல் நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணினோம்னா ரெண்டும் ஈக்குவல் எழுதணும். அதே மாதிரி தான் நான் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதி ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், ரெண்டும் ஈக்குவல். ரெண்டும் ஈக்குவலா இருந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.